உட்காந்துருக்கோம். அப்போட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, அதனால நாங்கள் போய் அவங்கள மீட் பண்ண போகிறோம். யாருன்னு தெரில, நாங்கள் போய் பார்க்கலாம். கைஸ் ஆக்சுவலாக வந்துட்டு என் ஃப்ரெண்ட்லாம் யாரும் வரல. கோயம்புத்தூர்லேருந்து சானு வந்திருக்கா. சானு வந்து சென்னை வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஷா மதியானமே வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் மீட் பண்ணலாம் சொல்லி தான் வந்திருக்கோம். அவளுக்கு தெரியாது, பாப்பாவுக்கு தெரியாது சானு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லி தான் கூப்பிட்டு போகிறேன். இவ்வளோ நேரம் கூட அவள் கேட்டுகிட்டே இருந்தா. அவளுக்கு தெரியாது எங்கே போகிறோம் யாரை பார்க்குறோம் தான் சொன்னான். பட் நாங்கள் சொல்லலை. வாங்க போய் பார்க்கலாம். யார் அவங்க? பாக்குறீங்களா? உனக்கு சொல்லல, அதனால தான் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு. சார் நீங்க பாரு. வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வர்த்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. எப்படி இருக்கீங்க? ஹலோ. என்ன இருக்க லீன் ஆயிட்டே போறீங்க? என்ன லீன் ஆயிட்டே? அவங்க அப்பா மாதிரி இல்ல போல, என்ன மாதிரி. சாரி, அவங்க அம்மா மாதிரி இல்ல. போலறாதடா. லைட் போட்டா அவ கோவப்படுறாமா. இங்க என்ன போடு, இங்க போடு. அங்க பாத்தியா, உனக்கு போடல. ஓ, உனக்கு நீ இப்பதான் லைட் அடிக்க வேண்டாம் சொன்ன. இங்க லைட் அடி. சனு நீங்க வா. இங்க வா, இங்க டிக் பண்ண. இங்க வா, இங்க பாரு சனு. தோ பாரு, இங்க பாரு. அப்பா இங்க லைட் அடி. எவ்வளோ பெரிய குழி. இங்க பாரு சனு, எவ்வளவு பெரிய ஹோல் பாரு. நான் தான் டிக் பண்ணிட்டு இருக்கேன். வா, அதுல எடுக்கலாம். வா, உயே. ஐயோ, வேற கை வைக்காத, குழி வைக்காத. கால் உள்ள வச்சு முடியலாமா? அது உள்ள காலை வச்சு முடியலாமா? ஏன்? உன் கால் தான், என் கால் நான் சொன்னேன். ஜோக் இல்ல. ஏய் லைட் அடி. அப்பா இங்க அடி. அப்பா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து லைட் அடிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சரி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மறுபடியும் முதல்ல இருந்தா யாரா ஒருத்தருக்கு சொல்லுங்களேன். அம்மா இங்கடி மெண்டல். எங்க அடி? சரி, ஷா இங்கே விட்டு போறீங்களா? சனுமா இரு பாப்பா. சனு இங்க பாரு. ஷா இங்கே விட்டு போறீங்களா மாமாவை என் கூடயே? விட்டு போறீங்களா என் கூட? இங்கே இருக்கட்டுமா மாமா? என் கூட விட்டு போறீங்களா? உன் பீச் தான். நான் எங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன் மாமாவை. ஏன்? மாமா இல்ல, இனிமே அவன் வந்து விஷாக்கா மாமா. அவன் வந்து ஏன் இங்க லைட் காமிக்கவா? ஓகே, நான் ஹோல் போட்டா யார் சைடுல கால் வைங்க. சானு வைப்பா. சானு நீங்க கால் வைக்கிறீங்களா அதுல? கண்ணாடி இருக்கு. கண்ணாடி குட்டி. கண்ணாடி இருக்கா? எங்க இருக்கு? டாய்ஸ் வாங்கலாமா? ஏய் இந்த ஓலை பாருங்க எல்லாரும் லைட் வச்சி. சானு இங்க வா. இங்க எடுத்துட்டு வா. இங்க இருக்கு. இங்க பாரு எவ்வளோ பெரிய ஓலை. சானு கால் உள்ள வச்சிரு. One eternity later. கைஸ் நம்ம கூட யார் வந்திருக்கா பார்த்தீங்கன்னா அவரே சொல்லுவார் அவரை பற்றி. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஷா பேசுகிறேன்.
நான் கோயம்புத்தூர்லேருந்து பஸ் ஏறினேன் சென்னைக்கு, தூங்கிட்டேன். ஸோ வந்து என்னை வேறு வழியில் எங்கேயோ போய் விட்டுட்டாங்க. அப்புறம் அண்ணனுக்கு கால் பண்ணி அவர் தான் வழி தெரியாதனால கூப்பிட்டு வந்தார். நான் ஆக்சுவலி சென்னைக்கு எதுக்கு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கிளைமேட் நல்லா இருக்குது, அதனால் டீ சாப்பிட வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்டாரு இவர். அதுக்கு தான் பஸ் ஏறி ஆமாம் இப்போ வந்திருக்கேன். இப்போ டீ சாப்பிட தான் வந்தோம். ஆனால் இங்கே ஒரு இடத்துல சாப்பாடு நல்லாயிருக்கும், ஃபுல்காக நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. சாணுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் சாணு கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ சாப்பிட்டு திருப்பி கோயம்புத்தூர் போயிடுவோம். சத்தியமாக நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவன் டீ சாப்பிட்றக்கே சென்னை வரைக்கும் பெரிய பணக்காரனாக இருப்பான் யூடியூப்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆஸ்டிச் வழி ஆஸ்டிச்சுக்கு தான் தெரியும். ஆமாம், அதனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடியில் குரலுகிறார் அதெல்லாம் இல்லை. யூடியூப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கோடீஸ்வரனா இல்லை யூடியூப் ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டாக தான் நீங்கள் கோடீஸ்வரனானீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லைண்ணா, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன் வந்து ஷாஜேஸ் சேனல்ல வீடியோஸ் வர இப்போ அதுக்கே அவங்க அவங்க கம்மலை திட்டுவாங்க. என்னடா என் சேனலில் கூட இன்னும் வீடியோ வரல, நீ வந்து விசாகா விளாக்ஸில் வீடியோ போட்டுருக்கேன்னு அப்படி திட்டுவாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்காக வந்து ஷாஜேஸே எங்கள் சேனலுக்கு வர வச்சிருக்கோம் நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காகவே. நீங்கள் சென்னைக்கு அதுவும் டீ சாப்பிட்ற மாதிரி வர வச்சிருக்கோம். எவ்வளோ பெரிய சேனல் பார்த்துக்கோங்க, அவர் எவ்வளோ வந்து ஃப்ரீயாக இருக்காரு. நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. நான் வந்ததே முதல்ல அண்ணங்கிட்ட சொல்லலை, அதுக்கப்புறம் எனக்கே நான் வந்துச்சு. பிளான்டு ஒரு அன்பிளான்ல வந்தோம். சாணு வேற கூப்பிட்டதுனால அவனுக்கும் ஞாபகம் வரல. இதுக்கெல்லாம் காரணம் சூசா தான். சூசா தேங்க்ஸ், கிரெடிட் கோஸ் டு சூசா. சூசா தான் சொன்னா, அதுவும் லைவ்ல சொன்னனால எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அவன் சொன்னதுக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் சென்னை தான் அப்படின்றது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பைக் ஆன்ல தான் இருக்கான். நான் சூரி இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இல்லை, ஆன்ல தான் இருக்கும். நான் சாண்டு சில இதுதான் பண்ணுவேன், அதனால சொன்னேன். இங்கே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு சான்வி காசியா. சானு பார்க்கலாம் இருங்க. மேடம் வந்து ரொம்ப பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கா சானு? எம்மி. பாருங்க, அவன் வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் சாப்பிடுவானா, இலை தழெல்லாம் சாப்பிட்றான். இல்லை, உன் ஃபேஸை காட்ட முடியாது. ஒன்றும் இல்லை, வயிறு வலி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால வேறு வழியெல்லாம் பக்கத்துலேயே பாருங்க எக் ஃப்ரைட் ரைஸ் வச்சிருக்கான். நீ பேச எதுவுமே கேட்காது, வேஸ்ட்டு. இல்லை, எந்திர கேட்கும். அவன் கத்திட்டு இருக்கிறான். அதுவா? ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நைட்டே கிளம்பணும்னு ஷா சொல்கிறான். அவங்க எல்லாருமே நாளைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போயிடலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு போகணுமா இன்னைக்கு போகணும்? நாளைக்கு கூட வேண்டாம், மண்டே. வாட்டர் ப்ரூஃப் தானே கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்தி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு பர்சன் சாப்பிட்ற மாதிரி ஒரு மந்தி. மேடம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக் ரைஸா? அது காஃபி இல்லை, இது காஃபி இல்லை, அது ஜூஸ் இல்லை. அது ஆக்சுவலாக ரைஸில் போட்டு சாப்பிட்றது. அது ஒரு சாஸ் மாதிரி இருக்கும் மந்தியில் சாப்பிட்றது. இப்போ ஷா இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சரி, என்ன சாப்பிட்றீங்க? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன், எக் ஃப்ரைட் ரைஸ். எனக்கு ஃபுட் பாய்சனுங்கிறனால நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ கதற விட்டுருவேல எல்லாரையும் கமெண்ட்டில். எல்லாரும் வந்து ஐயோ ஷா என்னாச்சு உங்களுக்கு, ஷா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. இந்த சூசா கடை ஒரு நாள் கடைக்கு போனேன் முந்தானத்து. அவன் பழைய பிரியாணி வாங்கி கொடுத்துட்டான் எனக்கு, அதனால எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. இதை சூசா கேட்டானா அப்படியே வந்து அவன் கதருவான் ஒரு பக்கம். அதான் உண்மைண்ணா. இல்லை நீ சும்மா சொல்லுவேன். நான் உண்மையுமே அவன் தான் ஒரு கடைக்கு கூட்டு போனான், நல்லா இருக்குன்னு பசிக்குதுன்னு. நாங்கள் அன்றைக்கி வெளியே போயிருந்தோம், அப்போ ரோட்டு வரமோ கடைக்கு அவன் தான் கூட்டு போனான். வாங்கி அதை சாப்பிட்டுக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன். மத்தியா இதுக்கு தான் அவன் கூட போகாதரான்னு சொல்கிறேன். உன்னை இப்படி தான் போட்டு கொடுத்துட்ருக்கான். நீ ஒழுங்காக உன் லைவை பாரு. எனக்கு வாங்கி கொடுத்து ஃபுட் பாய்சன் வச்சுட்டு டெய்லி வந்து இதுக்கு தான் வந்து ஈவினிங் ஆனால் கிளம்பி போயிடுறான் போல. லைவ் முடிச்சுட்டு. ஆமாம், என் கூட சாப்பிட வருவான். ஷவர்மா எல்லாமே. நைட்டு அவன் வந்து இப்போ தனியாக பிளான் பண்ணிட்டான், நைட் விளாக் எடுக்கலாமா ஃபுட் விளாக்னு. அதனால் வந்து தனியாக கூட வந்து நைட்டு ஃபுல்லாக ஷவர்மா, அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் சாப்பிடுவான் டெய்லி. அதனால தான் வந்து பேசாமல் நீங்கள் போயிட்டு விளாக் எடுக்கலாமே நைட்டில் சுற்றுறது எல்லாத்தையும். கரெக்டு தான். நான் முகத்தை காமிக்க மாட்டேன், அவன் உடம்பே காமிக்க மாட்டான். இப்பயும் பாருங்க, நான் பாப்பாவுக்கு எப்படி வந்து நாங்கள் வீடியோவே இப்படி தான் காமிக்கணும். இங்கே பாருங்கள், இது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். எம்மி அப்படிதான். நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. அப்போ வந்து நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அவளுக்கு என்னதான் பிடிக்கும்? அப்படியா? மாமா தான் பிடிக்குமா? என்ன வேணும்? அவளே கேளுங்க. என்ன
அப்பதான் சாப்பிடுவீங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். பாய் சொல்லுங்க. பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு வாங்கலாம். காய் வேணுமா? காய் வேணும். அப்ப எனக்காக காய் வேணுமா? உங்களுக்காகலாம் அழுவல. அம்மா எதுக்குடா அழுவுற? எதுக்கு அழுவுற? காய் இல்ல அவங்க கிளம்புறாங்களா, அதுக்கு அழுவலையா? எனக்கு புரியல. அவ- நிஜமாலுமே புரியல. இல்ல நீங்க பேசுறது யாருக்குமே புரியாது. இதை வேணா வச்சுக்கோங்க, அப்பதான் புரியும். இல்ல எனக்கு புரியல. அப்ப நீ எனக்காக இது பண்ணல. Emotional damage. அம்மா சாணு கிளம்புறடா. ஐபி குத்துற ஐபி. தெரியல. தெரியல தெரியல தெரியல, பயப்படாத பயப்படாத. ஹைஃபை கொடுத்துருங்க. தெரியல. பாய் பாய் பாய். பாய் பாய் பாய். கைஸ் அவங்க கிளம்பிட்டாங்க. போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கும் டைம் இல்லை, கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 11 o'clock அவங்களுக்கு பஸ் தான். ஸோ அதனால் கோயம்பேட்டிலேருந்து தான் பஸ் போட்டிருக்காங்க போல். ஆக்சுவலாக அவங்க எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, நான் ஷா வந்து யார்ட்டையும் சொல்லாதீங்கண்ணா அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். பட் ஆனால் எனக்கு சொல்லாமல் இருக்க முடியல. அது வந்து நம்ம சேனலில் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். போயிட்டு உடனே ஷா கிட்ட கதறாதீங்க எல்லாரும். ஷாக்கு வந்து அவர் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அவன் வந்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னான். ஷா நான் யார்ட்டையும் சொல்லலை, நம்ம ஃபேமிலி தானே, சரி சானு ஃபேம் ஷா ஃபேம், அதனால தான் வந்து சொல்கிறேன். நீங்கள் யாரும் போய்ட்டு ஷா கிட்டே கேட்டு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அதுக்காக தான் அவங்க சிஸ்டரு, தென் ஷா, சானு எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னும் ஓகேலாம் ஆகலை, பட் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. பொண்ணு வந்து இங்கே தான் நம்ம சென்னையில் தான் ஐடி எம்ப்ளாயியாம், டிஎல்எஃப் ஒர்க் பண்ணுறாங்களாம். பேரையும் சொல்லிடு. இல்லை வேணாம், அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் ஷாவே சொல்லுவான், அது எல்லாத்தையும் அவனே சொல்லுவான். ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்களாச்சு, ஷா ஆச்சு. வேறு ஏதாவது நீ சொல்லணுமா? எதுவும் சொல்லியா? அவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க, ஏன்னா சுற்றிட்டு வந்ததுனால. செம்ம ஆட்டம். சானு இவ்வளோ சூர்யா சிஸ்டரோட ஃப்ரெண்டோட டாட்டர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க. 4 பேர், 4 குட்டீஸ். பாவம் ஷா ரொம்ப நொந்துட்டான் பையன். அது இல்லாமல் அவன் வேறு சரியாக சாப்பிடல. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏங்க நீங்கள் மறைச்சிங்கன்னா நான் எப்படி பேசுவேன், நான் எப்படி இது பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது இல்லாமல் சூசா வேறு வரல. சூசா வராமல் வந்து இவங்க வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சூசா நெக்ஸ்ட் டைம் நீ கண்டிப்பாக சென்னை வரணும் சூசா. நம்ம வந்து ஷா ஜேஎஸ் சேனலுக்காக நம்ம vlog எடுப்போம். நான் ஷா கிட்டேயும் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஷா வரும்போது ஃபுல்லாக சென்னையை வந்து சுற்றி ஒரு 10-20 vlog எடுக்கிற மாதிரி தான் கூப்பிட்டு போவேன். சரி, எப்படியும் எல்லாரும் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க, அதனால் அந்த வருத்தத்தோடையே போய் தூங்குங்க. பாய், குட் நைட். சரி ஓகே, பாய் சொல்லிட்டு எல்லாருக்கும். பாய் गाइस. வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களா? முடியல. ஏய் ஏய் ஏய், இல்லை நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீங்கள் நம்மளாம் ஷாவை போய் கேளுங்க. இன்ஸ்டா ஐடி இருக்கும், இன்ஸ்டாவில் போயிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அப்படின்லாம் அதுக்காக சானு சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாரும் வந்து ஷா ஜேஎஸ் சேனலில் இருக்கும். லாஸ்ட்டாக ஷா ஜேஎஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோவில் போயிட்டு எல்லாரும் பேசுங்க, கேளுங்க, கமெண்ட்டில் வந்து கதருங்க. பாய், பாத்துக்கோ. பாய் பாய் பாய். அவ்வளோ வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் 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 பாய். இவருக்கு கண்டென்ட் இல்லைங்கிறதுக்காக உன்னை போட்டு இல்லை இங்க பாருங்க, கண்டென்ட்லாம் இல்லை, இது ஃபுல்லாவே உண்மைதான். நீங்க வந்து நம்பி தான் ஆகணும். ஷா ஜேஎஸ்க்கு மிக விரைவில் திருமணம். கொலையோட வந்தாங்க. ஆமாங்க, பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆமா, பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல சொன்னாங்க.